பீகார் எலெக்ஷன் தான் பரபரப்பாக இருக்குது. எக்ஸிட் போல்லாம் நேற்று சாயங்காலம் வெளியாச்சு. இப்போ 14ஆம் தேதி ரிசல்ட்டு 2 கட்டமாக நடந்தது. முதல் கட்டத்தில் 64.6, ரெண்டாவது கட்டத்தில் 69 வாக்குப்பதிவு. பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கினதுலேருந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தது இந்த தடவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம். அது எஸ்ஐஆர் நடந்ததுக்கப்புறம் அது மக்கள் ஆர்வமாக வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. வாக்குப்பதிவு அதிகம் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்லை, எஸ்ஐஆர் என்பதே ஒரு மக்கள் விரோத போக்கு. என்கிட்ட கூட 2-3 அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கே தலை சுற்றுது. இந்தியாவில் மிக குறைந்த படிப்பறிவு உள்ள பீகார் மாநிலத்தில் இருப்பவர்களை கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேருக்கு மேலே நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்த சூழ்நிலையில் தேர்தலையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இல்லை 2-3 விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கணும். எங்கே போனாலும் அந்த நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ரெவடி கல்ச்சர்பார் நரேந்திர மோடி. அதாவது இனாம்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்லிட்டு தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு சரியாக 4 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும் 10,000 ரூபாய் தரப்படும் சொல்லிட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மாற்றிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு தான் தேர்தல் அறிக்கையே வருது. இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத திருவிழாவாக சிறப்பு ரயிலெலாம் விட்டு வெளியூரில் இருக்கின்ற பீகார்காரர்கள்லாம் கொண்டு போய் ஓட்டு போட வச்சுருக்காங்க. அதாவது 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட்டில் மிக பின்தங்கி இருக்கின்ற படிப்பறிவு குறைந்திருக்கின்ற ஒரு மாநிலத்தில் 66% வரலாறு காணாத வாக்களிப்புன்னு சொல்லும்போது, நான் இந்த தேர்தல் கணிப்புகளை எல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு இந்த முடிவுகள் வேறு மாதிரி வரும் தான் எனக்கு தோணுது. வந்ததுன்னா அது நாட்டுக்கு நல்லது, வரலன்னா தேர்தல் திருப்பணியை எப்பொழுதும் போல் பிஜேபி வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறது. ஏன்னா 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் நாள் குண்டு வெடிக்குது. இந்த தீவிரவாதிகளுக்கே ஒரு ஆசை இருக்குது போல இருக்குது பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டாக தேர்தலுக்கு முதல் நாள் தான் கொண்டு போடுறான், இல்லைனா 2 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு போடுறான். அவங்களே ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ணுறாங்களேன்னு தெரியல. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா, நரேந்திர மோடியோட பிரச்சாரம் அல்லது நிதிஷ்குமாரோடைய விஷயங்கள், மற்றது தேஜ் பிரதாப் அல்லது தேஜஸ்வி யாதவ், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு மாற்றம் வரும் என்பதை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற சூழலில் கருத்து கணிப்புகள் நேற்று வந்தது.